கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுத குறித்து நேரத்திற்கு வராததால் 25 தேர்வர்களை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காத நிலையில் தேர்வர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வ கணபதி. வணக்கம் செல்வ கணபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சித். சிதம்பரத்தில் 9 மணி 5 மணி அளவில் தேர்வு எழுத வந்த 25க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதி மறுப்பு, முற்றுகையிட்டு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தேர்வு எழுத வந்தவர்கள் பரபரப்பு. தமிழகத்தில் இந்த ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 64,143 தேர்வர்கள் தேர்வு எழுத விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் சிதம்பரம் காசுக்கடத்தல் பகுதியில் அமைந்துள்ள ராமசாமி செட்டியார் நகர மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் மட்டும் 400 பேர் தேர்வு எழுதியிருந்த நிலையில் அனைவரும் 8:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு செல்ல வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியிருந்த நிலையில் இந்த மையத்திற்கு பல்வேறு கிராமங்கள் மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்த 25க்கும் மேற்பட்டவர் 9 மணி 5 நிமிடங்களுக்கு அளவில் தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. தாமதமாக வந்த தேர்வுகள் தேர்வு எழுத அனுமதிக்காமல் அதிகாரிகள் கேட்டை மூடியதால் பலமுறை அதிகாரிகளிடம் தேர்வுகள் தேர்வு எழுத அனுமதி கோரிக்கை விடுத்த நிலையில் அதை அதிகாரிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த 25க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நுழைவாயில் முன்பு முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருந்த போதிலும் தேர்வர்கள் அங்கிருந்து செல்லாமல் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பல வருஷ கனவு 5 நிமிடத்தில் எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது, எப்படியாவது எங்களை தேர்வு எழுத அனுமதிக்க தொடர்ந்து தேர்வர்கள் தேர்வு வாயிலில் காத்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.